ஹாய் மக்களே, நாம் இன்னைக்கு இந்த அளவை எடுத்து நாம் ஒரு சமையல் பண்ண போகிறோம். வித்தியாசமான ஒரு முறையில் தான் பண்ண போகிறோம். அதோட ரெசிபி எப்படி, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு பண்ணலண்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெசிபி பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இந்த அளவை கட் பண்ணி இதை சமையல் பண்ணலாம். கிரில் இல்லை, அது ஒரு வித்தியாசமான முறை. உங்களை எல்லாம் கிரில் தான் தெரியும். இது மண்ணுக்கு அடியில் போச்சு, இது இலக்கிய அடியில் போச்சு விடுது. அதான் வெளியே எடுத்துட்டு இவ்வளோ வாங்கி நெய்யை மட்டும் உள்ள மீதியெல்லாம் எடுத்து கலைங்க, பூ எடுத்து கலைங்க. அது சாணம் நல்ல சாணம் இல்லையாது, நீ இருக்கிறது இல்லை, நல்ல சாணம் தான். குடல் வெளியே வந்து இது நல்ல சாணம், குடல் உள்ள இருக்குது, நல்ல சாணம். முதுவை பைப்பாக்கி இருக்கு. நமக்கு இப்போ இதுக்கு தேவையான மசால், ஃபஸ்ட்டு சிக்கன் மசால். இதோட மீனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 6.5 கிலோ இருக்குது. இந்த ஒரு அளவோட வெயிட்டு எத்தனை சிக்கன் மசாலா வந்து 100 ரூபா எடுத்துருவோம். அடுத்து பெருஞ்சீரக பொடி நமக்கு தேவைச்சு கொஞ்சம் போட்டால் போதும். அடுத்ததாக காஷ்மீரி சில்லி நம்ம ஒரு 50 கிராம் போட்டால் போதும். கரம் மசாலா தூக்கலாம். பெப்பர் நம்ம ஒரு இதில் வந்து 30 கிராம் அந்த அளவுக்கு போட்டால் போதும். நம்ம மசாலா தீரவில்லை, இன்னும் உண்டு. அடுத்த நமக்கு தேவையான சாதனம் வந்து லெமன். இதில் வந்து நமக்கு ஒரு 3 லெமன் போடலாம். நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தா இதுதான் மெயின் சாதனம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், வந்து அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். என்னன்னு சொல்ல மாட்டோம். இதில் வந்து இஞ்சி, வெளுத்துள்ளி, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ண தான் இங்கே இருக்குது. அது முறிச்சு வச்சிருக்கு உள்ளியே நேராட முன்னாட்டம். இப்போ நம்ம மசாலெலாம் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு நமக்கு இந்த வாழை இலை வச்சு இந்த மீனை கவர் பண்ண வேண்டியதான். நம்ம வாழை இலையே லைட்டாக சூடு பண்ணி எடுக்கணும், அப்போ தான் அந்த இது வந்து உள்ளாடி அமைப்பாக இருக்கும். அந்த வாழை இலையை மொத்தம் ஃபுல்லாக நம்ம அந்த அலுமினியம் பேப்பரை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதை நம்ம அடுத்து இனி தீயில வைக்க வேண்டியதான். வாழை இலை வைக்கும்போது 2-3 இலை வச்சா சுற்றணும். ஒரு இலை வச்சாச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நாம் இப்போ 3 இலை வச்சு சுற்றிட்டு அதில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் தீயில வைக்க வேண்டியதான். இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஃபைனல் ஸ்டேஜ். மீனோட வாசனை நம்மளை அப்படியே தூக்குது. வாசனை வராது. நீங்கள் லைவில் வந்திருந்தோன்னா உங்களை இந்த வாசனை அழகாக தெரிஞ்சிருக்க பார்த்தோம். அதனால் நீங்கள் அவனே வேலை பேச மொபைல் இருந்தது. இது புல்லட் பாண்டி நிசாந்து. அது ஒயிட் மேன் ஜெகதீஷ். இது பிளாக் மேன் ஷாஜன். இது நம்ம கொழுவால. இனி ஒரு ஐட்டம் என்னது,
கொழுவை கொழுவை பாரு. மொரேசஸ் கொழுவை இதெல்லாம் காலி பண்ணி விடுவது மிஸ்டர் அகின். மீனோட கலர் வந்து இப்படிதான் இருக்கணும், ஒயிட் கலர்ல. அவருக்கு கையில ரத்தம் இருந்தா பாருங்க. மேக்ஸிமம் மீனோட மீட் வந்து இந்த ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இதே இது ரெட் கலர் இருந்துச்சுன்னா அந்த மீன் கெட்டு போனதுன்னு அர்த்தம். நம்ம ஹோட்டல்ல வாங்கும்போது சில மீட் வந்து சாப்பிடுவீங்க பாருங்க, அவருக்கு வாயை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ மை காட், டேஸ்ட் வந்து இங்க பாரு, இங்க எடுறா. அமர்க்கமா இது. அமர்க்கலாம். இது எப்படி நம்ம மொட்டை நோய்க்கிற டேஸ்ட் இருக்கா? அதுக்கு மேல அதுக்கு மேல